பந்தாரப்பள்ளி பகுதியில் வெற்றிவேல் முருகன் கோவிலின் கடைகளை அத்துமீறி இடித்த நபர்கள் மீது கோவில் வாரிசுதாரர்கள் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி புகார் அளித்தனர். திருப்பத்தூர் மாவட்டம் நாச்சம்பள்ளி அடுத்த பந்தாரப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த முனுசாமி இவருக்கு சாமுண்டி சாமியார் மற்றும் ராஜா என 2 ஆண் பிள்ளைகள் உள்ளனர். இந்நிலையில் சாமுண்டி சாமியார் அரசுக்கு சொந்தமான இடத்தில் தன்னுடைய சொந்த செலவில் வெற்றிவேல் முருகன் கோவில் மற்றும் நாடக மேடை மற்றும் 2 கடைகளை கட்டினார். இந்நிலையில் இந்த கோவிலின் வாரிசுதாரர்களாக சாமுண்டி சாமியார் அவருடைய அண்ணனான ராஜா மற்றும் அவருடைய மனைவி லட்சுமி அம்மாளுக்கு உயில் கொடுத்துள்ளார். பின்னர் 2002ஆம் ஆண்டு சாமுண்டி சாமியார் உயிரிழந்த நிலையில் கோவில் நிர்வாகத்தை அவர்களுடைய வாரிசுதாரர்கள் கவனிக்கப்பட்டு வருகிறது. மேலும் இந்த கோவிலின் அருகில் தான் பரம்பரையாக கோவில் வாரிசுதாரர்கள் வாழ்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த வாரிசுதாரர்கள் வண்ணார் சமூகத்தை சார்ந்ததால் இங்கே இருக்கக்கூடாது என சிலர் அவர்களை தொந்தரவு செய்து வருகின்றனர். இந்நிலையில் அவர்கள் மீது நடவடிக்கை இல்லாத காரணத்தால் இன்று அவர்கள் புகார் அளிக்க சென்றபோது போலீசார் புகார் அளித்துள்ளீர்கள் என்று திரும்பவும் இன்று இங்கே உள்ளீர்கள், அங்கேயே நில்லுங்கள், திரும்பவும் நாளை வாங்கள் என்று கூறியுள்ளனர். இதன் காரணமாக போலீசாருக்கும் ராஜா குடும்பத்திற்கும் சிறிது வாக்குவாதம் ஏற்பட்டது. புகார் மனுவை பெற்றுக் கொண்டனர். இதன் காரணமாக குற்ற சம்பவத்தில் ஈடுபட்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும், இல்லாவிடில் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்வதாக வேறு வழியில்லை என ஆதங்கம் தெரிவித்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண உங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் திருப்பத்தூர் மாவட்ட செய்தியாளர் சி. ரமேஷ். சொல்லிட்டு